அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர், மாண்புமிகு மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அன்பு அண்ணன் திரு வேல்முருகன் அவர்கள் தன்னுடைய கட்சி கொடியில புதிதாக புலி சின்னத்தை சேர்த்திருக்கிறாரு. அதுவும் நாம் தமிழர் கட்சியோட புலி சின்னம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அச்சசலா காப்பி அடிச்சு தன்னுடைய கட்சி கொடியிலையும் புலி சின்னத்தை சேர்த்திருக்கிறாரு திரு வேல்முருகன் அவர்கள். இத பார்க்கும்போது அண்ணன் சீமான் அவர்கள் அடிக்கடி மேடையில சுட்டிக்காட்டுற ஒரு விடயம் தான் என்னுடைய நினைவுக்கு வருது. அது என்ன அப்படின்னா, அண்ணன் சீமான் தான் சொல்லுவாரு, பல பேர் என்னுடைய எச்சியில இருந்து தான் கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு. அதுக்கு ஏத்த மாதிரி இத்தனை நாட்களாக நாம் தமிழர் கட்சியோட கொள்கை, கோட்பாடு, அறிவிப்பு, நாம் தமிழர் கட்சியோட ஆட்சியின் செயல்பாட்டு வரைவு, அதில் இருக்கின்ற திட்டங்கள், இதையெல்லாம் காப்பி அடித்தவர்கள் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியோட கொடியவே காப்பி அடிக்க தொடங்கிட்டாங்க. இப்படி யாரும் நாம் தமிழர் கட்சியை பார்த்து காப்பி அடிச்சு நீங்க உங்களுடைய கொடியில புலி சின்னத்தை வச்சிருக்கிறீங்களேன்னு வேல்முருகனை பார்த்து கேட்டிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய கட்சி கொடியில் இருக்கின்ற புலி சின்னத்துல சின்ன சின்ன மாறுபாடுகளை செஞ்சிருக்கிறாரு அண்ணன் வேல்முருகன் அவர்கள். மேலோட்டமா பாத்தீங்க அப்படின்னா அந்த மாற்றங்கள் உங்களுக்கு தெரியாது. ஆனா உன்னிப்பா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா கட்டாயமா உங்களுக்கு அந்த வேறுபாடுகள் தெரியும். இத வேறுபாடுகள் அப்படின்னு சொல்றதை விட மிகப்பெரிய தவறுகள் அப்படின்னு சொன்னா பொருத்தமா இருக்கும். இப்ப நாம் தமிழர் கட்சியோட கொடியை எடுத்துக்கிட்டா அந்த கொடியின் மையத்துல புலி இருக்கும். புலியை சுத்தி ஒரு வட்டமும், அந்த வட்டத்திற்கு மேலாக 26 பெரிய கதிர்களும் 27 சிறிய கதிர்களும் இருக்கும். இதனுடைய பொருள் என்ன? 26 பெரிய கதிர்கள் தேசிய தலைவரோட பிறந்த நாளை குறிக்கக்கூடியது. 27 சிறிய கதிர்கள் மாவீரர் தினத்தை குறிக்கக்கூடியது. ரெண்டுமே நவம்பர் மாசம் தான் வரும். நவம்பர் மாசம் 26ஆம் தேதி தேசிய தலைவரின் பிறந்த நாள். அதே நவம்பர் மாசம் 27ஆம் தேதி மாவீரர் நாள். சரியா? இத குறிக்கிற மாதிரி தான் நாம் தமிழர் கட்சியோட கொடியில புலி சின்னத்தை சுற்றி 26 பெரிய கதிர்களும் 27 சிறிய கதிர்களும் வைக்கப்பட்டு இருக்கு. ஆனா இப்ப திரு வேல்முருகன் அவர்கள் அவருடைய கட்சி கொடியில வச்சிருக்கிற புலி சின்னத்துல நான் சொன்ன விடயங்கள் அப்படியே தலைகீழா இருக்கும். அதுல 27 பெரிய கதிர்களும் 26 சிறிய கதிர்களும் இருக்கும். அத கதிர்கள் அப்படின்னு சொல்றதை விட வேல் முனை அப்படின்னு சொன்னா பொருத்தமா இருக்கும். அதாவது இவருடைய பெயர் வேல்முருகன் இல்லையா, அதை குறிக்கிற மாதிரி 27 பெரிய வேல் முனைகளும் 26 சிறிய வேல் முனைகளும் வச்சிருக்கிறாரு அண்ணன் வேல்முருகன் அவர்கள். அண்ணன் காப்பி அடிக்கிறது தான் அடிக்கிற, எதுக்காக அந்த கதிர்கள் அப்படி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத சரியா புரிஞ்சுக்கிட்டு வச்சிருக்கணும்ல. இது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? யாரோ என்னமோ சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக கண்ணை மூடிக்கிட்டு என்ன வேணும்னாலும் பண்ணிடுவீங்க, அப்படிதானே? அண்ணா ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. தேசிய தலைவருக்கும் மா வீரர் தெய்வங்களுக்கும் இடையில நாம எந்த ஒரு பாகுபாட்டையும் உயர்வு தாழ்வையும் பார்த்ததே கிடையாது. இனி வரப்போற காலங்களிலும் பார்க்க போவது இல்லை. தேசிய தலைவரும் மா வீரர் தெய்வங்களும் உயிரும் உடலும் மாதிரி. உயிர் இல்லாம உடல் இயங்காது. அதே மாதிரி தான் களத்தில் போராடிய மா வீரர்களின் ஆன்ம பலமாக இருந்தவர் நம்முடைய தேசிய தலைவர். அதே மாதிரி தமிழ் இனத்தின் விடுதலை என்கின்ற உன்னத லட்சியத்தை சுமந்து நின்ற நம்முடைய தேசிய தலைவரின் மதி நுட்பமான போர் தந்திரங்களை எல்லாம் களத்தில் செயல்படுத்தி அவருக்கு பெரிய பெரிய வெற்றிகளை ஈட்டி தந்தவர்கள் நம்முடைய மாவீரர் தெய்வங்கள். தெளிவா புரியுதா? அதனால இவங்களுக்கு இடையில சிறியது பெரியது அப்படின்னு நாம எந்த பாகுபாட்டையும் பார்க்கல. ஆனா இது எல்லாவற்றிற்கும் தொடக்கமாக இருந்தது யார்? தேசிய தலைவர் தானே. நம்முடைய இனத்திற்கான அடையாளமாக நாம யாரை முன்னிறுத்துறோம்? தேசிய தலைவரை தானே. அதனால தான் 26 பெரிய கதிர்களையும் 27 சிறிய கதிர்களையும் நாம் தமிழர் கட்சியோட கொடியில வச்சிருக்கிறோம். இந்த உட்பொருள் புரியாம நேத்து வந்த துரோகிகள் சொன்னாங்க அப்படின்னு அவங்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு உங்களுடைய கட்சி கொடியிலையும் புலி சின்னத்தை வச்சிருக்கிறீங்க. அதுவும் தப்பா. இப்ப புலி சின்னத்தை பயன்படுத்துறதுல நமக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் மறுப்பும் எதிர்ப்பும் இல்லவே இல்லை. புலிக்கொடி அப்படிங்கிறது தமிழர்களின் இனக்கொடி. சோழர் காலத்துல இருந்து நாம அதை பயன்படுத்துறோம். அதனால நீங்களும் அதை பயன்படுத்துறதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா ஏன் அப்பட்டமா நாம் தமிழர் கட்சியோட புலி சின்னம் மாதிரியான வடிவத்தையே பயன்படுத்தணும்? வேற வடிவத்துல பயன்படுத்துங்க. சரி, ஓகே. இப்ப பயன்படுத்துறீங்களே, அதற்கான தகுதி துளி அளவாவது உங்ககிட்ட இருக்கா? சொல்லுங்கண்ணே.
இப்ப நீங்க திமுக காங்கிரஸ் கூட்டணியில இருக்கிறீங்க. அந்த கூட்டணியில இருந்துகிட்டு இந்த புலிக்கொடியை பயன்படுத்துறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட உடம்பு கூசல? யார் வந்து நம்முடைய இனத்தை அழிப்பதற்காக சிங்கள பௌத்த பேரினவாத ராணுவத்திற்கு ஆயுத உதவி, ரேடார் உதவி, போர் தந்திர உதவி, ராணுவ உதவி அப்படின்னு எல்லாத்தையும் செஞ்சாங்களோ அந்த காங்கிரஸ் கட்சியோட இருந்துகிட்டு அன்றைக்கு அந்த இன அழிப்பு நடக்கும் போது அதையெல்லாம் அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டு இந்த இனத்திற்கு மாபெரும் துரோகத்தை செய்த திமுகவுடன் கூட்டணியில் இருந்துகிட்டு நீங்க இந்த புலிச்சின்னத்தை பயன்படுத்துறீங்களே, உங்களுக்கே உடம்பெல்லாம் கம்பளி பூச்சி ஊறுற மாதிரி அருவருப்பா இல்ல? சரி, புலிச்சின்னத்தை பயன்படுத்துறீங்களே, அதுக்குன்னு ஒரு கம்பீரம் இருக்குல்ல. இப்ப அண்ணன் சீமானை எடுத்துக்கிட்டா அவர் தொடர்ந்து தேர்தல் களத்துல தனியா போட்டி போடுறாரு. தனியா போட்டி போட்டு 8 விழுக்காடு வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறாரு. தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்திற்கு ஒரு அங்கீகாரத்தை பெற்று கொடுத்திருக்கிறாரு அண்ணன் சீமான் அவர்கள். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? 1-2 சீட்டுக்காக திமுக கிட்ட முட்டிக்கால் போட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எதுக்குன்னு புலிச்சின்னோம் சொல்லுங்க, எதுக்கு புலிச்சின்னோம்? சரி, இப்ப நமக்கு வர இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, அண்ணன் வேல்முருகன் அவர்களே, நீங்க உண்மையாகவே ஒரு தமிழ் தேசியவாதியாக இருந்தால் நம்முடைய தேசிய தலைவர் மீதும் நம்முடைய விடுதலை போராட்டத்தின் மீதும் உங்களுக்கு பற்றும் பாசமும் மாறாத கொள்கை உறுதியும் இருப்பது உண்மையானால், நீங்க தனியாக கட்சி தொடங்கிய காலகட்டத்திலேயே உங்களோட கட்சி கொடியில இந்த புலிச்சின்னத்தை பயன்படுத்தி இருக்கலாமே. ஏன் இன்னைக்கு வந்து திடீர்னு இந்த புலிச்சின்னத்தை பயன்படுத்துறீங்க? அதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத நான் பின்னாடி சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நாம ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும். கட்சி தொடங்கிய காலகட்டத்தில், கட்சியோட ஆரம்ப காலகட்டத்தில் இதே புலிச்சின்னத்தை பயன்படுத்தியதற்காக பல்வேறு வழக்குகளை எதிர்கொண்டது. இந்த புலிச்சின்னத்தை பயன்படுத்துவதற்காக நீதிமன்றங்களில் சட்ட போராட்டம் நடத்தி அதில் வெற்றி பெற்றது யாரு? அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும். அவங்க நடத்திய போராட்டத்தின் விளைவுதான் இன்னைக்கு எல்லாராலையும் சுலபமா புலிச்சின்னத்தை பயன்படுத்த முடியுது. ஆக புலிச்சின்னத்தை பயன்படுத்துறதுக்கு எந்த ஆபத்தும் இல்ல அப்படிங்கிற ஒரு சூழல்ல இன்னைக்கு ஆளாளுக்கு பல திராவிட கொத்தடிமைகள் தங்களோட கொடியில புலிச்சின்னத்தை பயன்படுத்த தொடங்கிட்டாங்க. இவர் மட்டும் கிடையாது, இன்னொருத்தன் இருப்பானே, இந்த சீசனல் போராளி, கூலிக்கு மாரடிக்கிற போராளி ஒருத்தன், மே 17 இயக்கத்தின் தலைவர் திருட்டு பையன் திருமுருகன் காந்தி. அவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவனோட இயக்கத்திற்கு புலிக்கொடிய அறிமுகம் செஞ்சு வச்சான். இதே திருமுருகன் காந்தி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் புலிக்கொடியை பயன்படுத்துறத கடுமையா எதிர்த்து பேசணும். சீமான் இதுக்கப்புறம் புலிக்கொடியை பயன்படுத்த கூடாது, புலிகளை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு பேசணும். டேய், நீ யாரு? யாரா நீ? நீயே திமுக கிட்ட வாங்கி திங்கிற ஒரு கொத்தடிமை, கூலிக்கு மாரடிக்கிற சீசனல் போராளி. நீ யாரா? எங்க வந்து யார பார்த்து புலிக்கொடியை பயன்படுத்த கூடாது, புலிகளை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்ற? சரி, எதுக்காக நாங்க வந்து புலிக்கொடியை பயன்படுத்த கூடாது, புலிகளை பத்தி பேசக்கூடாது? இதுவரைக்கும் நீங்க பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்காக ஏதாவது செஞ்சிருக்கிறீங்களா? எதுவுமே செய்யாம நீங்க அந்த கொடியை பயன்படுத்த கூடாது அப்படிங்கிறான். நாங்க எதுவுமே செய்யல அப்படின்னு உனக்கு தெரியுமா? நீ பாத்தியா? சொல்றா. இன்றைக்கு வரை தமிழ்நாட்டில் அந்த உணர்வை தொடர்ந்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்திக்கிட்டே இருக்கிறது அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் மட்டும்தான். இவங்க 2 பேரும் இல்ல அப்படின்னா என்னைக்கோ இதை பற்றிய செய்திகளை மொத்தமா மூடி மறைச்சிருப்பானுங்க இந்த திராவிட பசங்க. அவனுங்க கூட சேர்ந்துகிட்டு எங்களை பார்த்து குறைக்கிற நீ, புலிக்கொடியை பயன்படுத்தாத, புலிகளை பத்தி பேசாத அப்படின்னு எங்களை கேள்வி கேட்கிறிய. நீ என்ன பண்ண இதுவரைக்கும்? நீ எங்களுடைய ஈழ தமிழ் சொந்தங்களுக்காக என்ன பெருசா செஞ்சு கிழிச்சிட்ட? சொல்றா. ஒண்ணு புடுங்கல. அப்புறம் நீ எதுக்காக புலிக்கொடியை பயன்படுத்துற? பயன்படுத்துறதுதான் பயன்படுத்துற, அதையாவது முறைப்படி செஞ்சியா? ஒரு கட்சி கொடியில, இயக்கத்தின் கொடியில புலி சின்னம் எப்படி இருக்குமோ அதுக்கு நேர் எதிராக ஒரு கார்ப்பரேட் கம்பெனியோட சின்னம் எப்படி இருக்குமோ, இந்த அடிடாஸ், நைக்கு, இந்த கார்ப்பரேட் கம்பெனியோட சின்னம் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு புலி சின்னத்தை உன்னுடைய கொடியில நீ பயன்படுத்துற. இதை விட புலி சின்னத்தையும் புலி கொடியையும் வேற யாராலையாவது அசிங்கப்படுத்த முடியுமா? சரி, அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கொடியை அறிமுகம் செஞ்சு வச்ச போது அதுக்கு போட்டியா நீ ஒரு தமிழ்நாட்டு கொடியை அறிமுகம் செஞ்சல்ல, அந்த கொடி இப்ப எங்க இருக்கு?
ஜப்பான் நாட்டு கொடியை காப்பி அடிச்சு அப்படியே ஒரு கொடியை உருவாக்கணும்ல, அந்த கொடி இப்ப எங்க இருக்கு? கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி தமிழ்நாடு நாளில் அந்த கொடியை நீ எங்கயாச்சும் ஏத்தனையா? இல்லல்ல. அப்புறம் நீ யாரா எங்களை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு? வருஷத்துக்கு 2 வாட்டி வெளியே வருவ. ஒன்னு மே மாசம், இன்னொன்னு நவம்பர் மாசம். வந்து அண்ணன் சீமான திட்டுவ, அத்தோட போய் பாதாள கிடங்குல பதுங்கிடுவ. நீ எல்லாம் எங்களை பத்தி பேசுறதுக்கு துளி அளவாவது தகுதியை வச்சிருக்கிறியா? சரி, நாம மறுபடியும் அண்ணன் வேல்முருகனுக்கே வருவோம். 6 மாசத்துக்கு முன்னாடி அண்ணன் வேல்முருகனுக்கு நன்கு தெரிந்த, அவர் உடனேயே பயணித்த 2 ஈழ தமிழ் சொந்தங்களை தமிழ்நாடு காவல்துறை எந்த ஒரு காரணமும் இல்லாம கைது செய்தது. அதுக்காக இவர் முதலமைச்சரை சந்திச்சு பேச போனார். அப்ப முதலமைச்சர் இவர்கிட்ட என்ன சொன்னாராம் தெரியுமா? நானா இதை செய்யல, எனக்கு மேல இடத்துல இருந்து வந்த அழுத்தம், ஐபில இருந்தோம் என்ஐஏவில் இருந்தோம், எனக்கு தொடர்ந்து அழுத்தங்கள் வந்துகிட்டே இருக்கு, அதனால தான் நான் இவங்களை கைது செஞ்சேன் அப்படிங்கிறாரு. ஐபியும் என்ஐஏவும் அழுத்தம் கொடுத்தா இவரு இங்க யார வேணும்னாலும் கைது செஞ்சிருவாரு. இதுதான் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் மாநில உரிமையை பாதுகாக்கிற லட்சணமா? இந்த கேள்வியை கேட்காம இதுதான் அவர் சொன்ன காரணம் அப்படின்னு அதையே கொண்டு வந்து வெளியில பத்திரிகையாளர் சந்திப்புல பேசுறாரு அண்ணன் வேல்முருகன் அவர்கள். தன்னுடன் பயணித்த ஈழ தமிழ் சொந்தங்களையே காப்பாற்ற வக்கில்லாத வேல்முருகனுக்கு எதுக்காக புலிக்கொடி? இறுதியா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். திமுக அப்படிங்கிறது ஒரு சூப்பர் மார்க்கெட், ஒரு பலசரக்கு கடை. ஒரு பலசரக்கு கடையில எப்படி பல்வேறு மளிகை சாமான் கிடைக்குமோ அது மாதிரி திமுக கட்சியில எல்லா விதமான கொள்கை, கோட்பாடு, தத்துவங்களும் இருக்கும். எல்லாமே போலிதான், ஆனா எல்லாமே கிடைக்கும். எனக்கு வந்து கம்யூனிசம் தான் பிடிக்கும் அப்படின்னா இங்க வாங்க, எங்க கிட்ட சிபிஐ சிபிஐஎம் அப்படின்னு 2 கட்சி இருக்கு, எங்க கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல இல்ல, எனக்கு வந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலை தான் முக்கியம், தலித் அரசியல் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னா எங்க கிட்ட வாங்க, எங்க கிட்ட விசிகா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எனக்கு தமிழ் தேசியம் தான் பிடிச்சிருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா எங்க கிட்ட வாங்க, தோ ஒருத்தனை புதுசா உருவாக்கி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்காக வேல்முருகனை கொஞ்சம் கொஞ்சமா அண்ணன் சீமான் மாதிரியே இருக்கின்ற போலியாக ஒரு ப்ராக்சி தமிழ் தேசியவாதியாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதற்கான ஒரு சில அறிகுறிகள் தான் இது எல்லாமே. அதனால நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, அன்பு மக்களே, என்னுடைய தமிழ் சொந்தங்களே, போலிகளை கண்டு ஏமாந்து விடாதீர்கள். சரியா? நாம் தமிழர் கட்சிக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது. எப்படியெல்லாம் நாம நம்மள முன்னிறுத்திக்க வேண்டியது இருக்கு பாருங்க. ஐயோ, அண்ணன் வேல்முருகன் அவர்களே, ஒரு தமிழராக புலிச்சின்னத்தை பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா அதற்கான தகுதியை வளர்த்துக்கோங்க அப்படின்னு மட்டும்தான் நாம சொல்றோம். திமுக காங்கிரஸ் கூட்டணியில இருந்துகிட்டு புலிச்சின்னத்தை பயன்படுத்தாதீங்கன்னு, அது ரொம்ப ரொம்ப அசிங்கம். உங்களுக்கு இல்ல, புலிச்சின்னத்துக்கு. விளங்குதா? மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க மலர்க மலர்க. நன்றி, வணக்கம்.